இந்தியா. ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று கோயம்புத்தூரை சேர்ந்த மதகுரு A.W. பிரவுஃப் எழுதியுள்ளார். நான் கவுண்டச்சிபாளையம் என்னும் கிராமத்தில் 109 பேரை சபையில் இணைத்தேன். அந்த கிராமம் இங்கிருந்து சுமார் 7 மைல் தொலைவில் உள்ளது. 4 குடும்பங்களை தவிர்த்து அந்த கிராமம் எல்லாம் கிறிஸ்தவர்களானார்கள். மீதமுள்ள 3 அல்லது 4 குடும்பங்களை இன்னும் சில வாரங்களில் சபையில் சேர்ப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் ஞானஸ்நானம் பெற்றனர். ஒரு தற்காலிக தேவாலய கட்டிடம் எழுப்பப்பட்டது. அதில் ஒவ்வொரு மாலை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கடந்த ஞாயிறு காலை 6:30 மணிக்கு நான் கிராமத்துக்கு திடீர் வருகை தந்தபோது ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சுமார் 100 பேர் கலந்து கொண்டிருந்தனர். அங்குள்ள பள்ளியும் நன்றாக செயல்படுகிறது. இந்த கிராமம் புதிய கிறிஸ்தவ செயல்பாட்டின் மையமாக மாறியுள்ளது. கிராமவாசிகள் ஞானஸ்நானம் பெறப்போகிறார்கள் என்று அருகில் உள்ள கிராமத்தில் அறியப்பட்டதும் அங்கு பெரிய கலகம் ஏற்பட்டது. மக்கள் குச்சிகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வேதபாட ஆசிரியரின் உயிருக்கு மிரட்டல் விடுத்தனர். முழு நாளும் கலகம் நீடித்தது. மாலை நேரத்தில் நமது பணியாளர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி என்னிடம் பாதுகாப்பிற்காக வந்தனர். அடுத்த நாள் காலை சில புதிய மாற்றம்தார்களும் வந்து நடந்த சம்பவங்களை எனக்கு தெரிவித்தனர். நிலைமை அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வந்து கலகத்தை அடக்கினர். தேவாலய சொத்துக்கள், 3 நல்ல வீடுகள் மீண்டும் மீட்கப்பட்டன மற்றும் சபை ஊழியர்கள் மீண்டும் கிராமத்துக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 2 வாரங்களில் மக்கள் மீண்டும் ஞானஸ்நானம் பெற்றனர். 1 வாரம் கழித்து மற்றொரு கிராமத்திலிருந்து வந்த 7 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர் மற்றும் கடந்த வாரம் வெள்ளோடு அருகே உள்ள 6 தலைவர்களையும் ஞானஸ்நானம் செய்தேன். இந்த எல்லா கிராமங்களும் ஈரோட்டின் தெற்கு பகுதியில் உள்ளன. ஈரோட்டின் வடமேற்கு பகுதியில் இதே போன்ற இயக்கம் நடைபெறுகிறது. இன்னும் சில கிராமங்களில் நாங்கள் பணிபுரிகிறோம். அங்குள்ள மக்கள் அனைவரும் கிறிஸ்தவத்தில் சேரவிருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். பணி மிகவும் பெரிதாக உள்ளது. அதை சமாளிக்க முடியாமல் போகிறது. இதுபோன்று ஈரோட்டை சுற்றியுள்ள மற்ற கிராமங்களிலும் எவ்வாறு சுவிசேஷ ஊழியம் நடைபெற்றதுன்னு தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மிஷன் கிரானிக்கலை லைக் பண்ணுங்க.